தஆலா பரகாத்துஹு. என் பெயர் காசிஃபா பரகத். என் பெற்றோரின் பெயர் காலேஷா ஃபாத்திமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஈமான். அல்லாஹ் படைத்த வகையில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கிறான். இந்த உலகில் படைத்த வகையில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கிறான். இன்னும் எண்ணில் அடங்காத பல நிகமத்துகளையும் அருள் கொடைகளையும் கொடுத்த ரஹ்மான் இவற்றுக்கு மேலான ஈமானை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஈமானை நாம் எவ்வாறு நினைத்திருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஈமானுக்காக நபிமார்களும் ஷஹாபாக்களும் ஷபா பெண்களும் அதிகப்படியான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். தன் சொத்து, சுகம், வீடு, மனைவி, மக்கள், ஏன் உயிரை கூட இந்த ஈமானுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையான வெயிலில் பொடி கற்களின் மீது படுக்க வைத்து உருக்கு சட்டை அணிவிக்க வைத்து வேதனை செய்யப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தான் கொண்ட ஈமானை விட்டுவிட வேண்டும் என்று எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன் என்று உறுதியுடன் நின்றார்கள் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதை போல தன் சொத்துக்களை எல்லாம் இஸ்லாத்துக்காக அள்ளி கொடுத்து தன் ஜனாசாவில் கபன் செய்யக்கூடிய கபனாடே இல்லாமல் மன்னித்த தாய் அன்னை கஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆனால் நமக்கோ மிக சுலபமாக ஈமான் கிடைத்ததால் ஈமானில் மிகவும் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். ஒரு சின்ன சோதனை வந்தால் கூட ஈமானில் தடுமாற்றம் ஏற்படுகிறது. அதுவே நல்லது நடந்தால் சந்தோஷப்படுகிறோம். அதுவே சோதனை ஏற்பட்டால் யா அல்லாஹ் என்னை மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற என்று அல்லாஹ்வே கேள்வி கேட்கிற அளவுக்கு மாறிவிடுகிறோம். சோதனை இல்லாமல் சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ் நம்மை படைத்ததே சோதிக்கத்தான். அல்லாஹ் கூறுகிறான், அல்லத்தி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் எவர் செயலால் மிக அழகானவர்களாக சோதிப்பதற்காகவே வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்திருக்கிறேன் என்று கூறுகிறான். ஈமான் உள்ளவர்களையும் சோதிப்பான், ஈமான் இல்லாதவர்களையும் சோதிப்பான். கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமலும் சோதிப்பான். நாம் சோதனையில் பொறுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம். சோதிக்கப்படாத நபிமார்களே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் சோதனை தான். பிறப்புக்கு முன் தந்தை மரணம், பிறந்த சில நாட்களில் தாயாரின் மரணம், அதன் பின் பாட்டனாரின் மரணம், அதற்கு பின் தன் உறுதுணையாக இருந்த அன்னை கஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணம். அவர்களுக்கு பிறந்த 7 குழந்தையில் ஒரு பெண் குழந்தை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டுமே இருந்தார்கள். இதே போல் நம்மால் இழப்பை தாங்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டு மட்டுமே நபிதுவம். இதில் எத்தனை சோதனை! ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டு போயிருந்தார்களா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் புன்முறுவலோடு இருப்பார்கள். தாயிஃப் நகரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லாலும் சொல்லாலும் துன்பப்படுத்தினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவண்டு போகவில்லையே. வந்தார்கள் மலக்குமார்கள், இரு மலைக்கிடையே தாயிஃப் நகரை நசுக்கி விடவா என்றார்கள். கருணை நபி என்ன கூறினார்கள் தெரியுமா? வேண்டாம், இவர்கள் ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு பின் வருபவர் இஸ்லாத்தை ஏற்பார் என்றார்கள். என்ன கூறினார்கள்? வேண்டாம், இவர்கள் ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு பின் வருபவர் இஸ்லாத்தை ஏற்பார் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நம்பிக்கை தன் உம்மத்தினர் மீது! ஆனால் நாமோ ஒரு சிறிய கஷ்டம் வந்தால் கூட ஈமானை இழந்து விடுகிறோம். நஹுது பில்லாஹ் மின்ஹா. நமக்கு எந்த நடந்தாலும் இறைவன் நாட்டியபடிதானே நடக்கும் என்று அதை பொறுத்து கொள்ள வேண்டும். எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அதை தீர்க்கக்கூடியவன் இறைவன் மட்டும் தான் என்று உறுதியுடன் இருக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், நான் யாரையும் அவர்களுடைய சக்திக்கு மீது சோதிக்க மாட்டேன் என்று. அதனால் ஈமானில் மிகவும் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய ஈமான் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு குழந்தையிடம் உஸ்தாது கேள்வி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை எழுந்ததும் என்ன செய்வார்கள் என்று. பாவம் உஸ்தாது, குழந்தை துவா செய்யும் என்று கூறும் என்று நம்பினார்கள். குழந்தை என்ன சொல்லுச்சு தெரியுமா? காலை எழுந்ததும் காஃபி குடிப்பார்கள் என்று. உஸ்தாது என்ன காஃபிமா என்று கேட்டார்கள். ப்ரூ காஃபி என்று சொல்கிறது. காரணம், தொலைக்காட்சி சொல்லிக் கொடுக்கிறது வாழ்க்கையை.